2 மாசமா தினமும் பருத்தி எடுக்கிறதே பெரிய வேலையா இருந்துச்சு. பருத்தியெல்லாம் மொளக்கெல்லாம் எடுத்து டெண்டருக்கு அனுப்பிவிட்டு திரும்பி பார்த்தா, எங்க அத்தை வந்து புளிய வாங்கி கொட்டி வச்சுட்டு, "இதையும் நல்லா தொளிச்சு எடுத்து வச்சுரு" அப்படிங்கிறாங்க. "தொளிச்சு குடுத்தீன்னா, அதில இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து குடுக்குறேன். இல்லைன்னா நீயே எடுத்துக்க" அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு இந்த கொட்டை எடுக்கிற வேலையெல்லாம் வந்து கையில ஆவாது. நம்மளுக்கு வந்து தொளிக்கிறது மட்டும் தான் தெரியும். அதனால வந்து நீட்டா தொளிச்சு மட்டும் எடுத்து வச்சுட்டு, பானையெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில்ல போட்டுருக்கிறேன். இந்த மாரி வெயில்ல காய வைக்கும்போது என்னன்னா, இதில இருக்கிற சின்ன சின்ன ஓடு, 1, 2 சின்ன சின்ன கொட்டைகள் எல்லாமே வந்துரும். அதனால வந்து நம்மளுக்கு சுத்தமான புளியா கிடைக்குங்க. கடையில வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் ஓடு, கொட்டைன்னு ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனால வந்து நாங்க எப்பவுமே இந்த மாரி வாங்கி அதிக அளவுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது 10 கிலோவுக்கு மேல. ஏன்னா, நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாச்சா, இந்த அளவுக்கு புளி வாங்குனோம்னா தான் கொஞ்சம் நல்லா கரெக்ட்டா இருக்கும். இல்லைன்னா வந்து வருஷம் வரங்காட்டியே 2, 3 தடவ வாங்குற மாதிரி இருக்கும். கடையில நம்மளுக்கு இந்த 1 கிலோ, 1/2 கிலோலாம் வாங்கி பழக்கமே இல்லங்க. அது எங்களுக்கு பத்தவும் பத்தாது. அதனால நாங்க அதிக அளவுல இந்த மாரி வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா, நம்ம வீட்ல வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே பயன்படுத்துவோம். ரசம், புளிக்குழம்பு, புளிசோறு அப்படின்னு நெறைய ஐட்டம் போயிட்டே இருக்குமா, அதனால புளி அதிக அளவுல காலியாயிட்டே இருக்கும். அரிசி மூட்டை காலியாகிற மாதிரி இந்த புளி 1, மிளகா 1 நம்ம வீட்ல அதிக அளவுல காலியாயிட்டே இருக்கும். அதனால இந்த 2 மட்டும் நல்லா பல்க்கா எடுத்து வச்சுக்கிறது. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் புளி, மறுபடியும் கொஞ்சம் கல்லுப்பு, மறுபடியும் கொஞ்சம் புளி, அந்த மாரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இன்னும் கொஞ்சம் எல்லாம் கொட்டையெல்லாம் எடுக்காமயும் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த பேட்ச்ல அத்தை எடுத்து குடுத்துருவாங்க. நாங்க வாங்குன புளி வந்து தொக்கோட வந்து கிலோ ரூ. 30 அப்படின்னு சொல்லி வாங்குனோம். இது நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில இருக்கிற கொட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா, கிலோ ரூ. 10க்கு வித்துருவோம்.